வணக்கம் மக்களே! நாம இனிமேல் இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் சம்மந்தமான அனைத்து விஷயங்கள பத்தி தான் பகிர்ந்துக்க போறோம். கிரிக்கெட் பிரியர்கள் மட்டும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் அதனுடைய முதல் போட்டி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ஆர்சிபி. அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸை ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பண்ண சொல்ட்டாங்க. இது கிரிக்கெட்ல நடக்கிற ஒரு சாதாரண நடைமுறை தான். முதல்ல டாஸ் வின் பண்ணுற அணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேட்டிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எதிரணிக்கு நீங்கள் பேட்டிங்கை ஃபஸ்ட்டு பண்ணுங்கன்னு தாரவார்த்தை கொடுத்துடலாம். அதே கேட்டகரியில் தான் நம்மளுடைய ஆர்சிபி அணி இன்றைக்கும் பண்ணிக்கிறாங்க. அதே அவங்க நினச்சபடியே கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் எப்போ இருந்தாலும் ரன் அடிக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரில. இருந்தாலும் அவங்க நினச்ச மாதிரியே பேட்டிங்கை தூக்கி மும்பை இந்தியன்ஸ்ட்டு கொடுக்க கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் எந்த மாதிரி ஆடிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட மெல்ல மெல்ல இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஸ்கோர் போர்டை பாருங்கள். அதாவது 20 ஓவர் முடிவில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஓட டீம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த மேட்ச்லேயே முதல் போட்டி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னா, ஒரு ஒரு கேட்டகரியான ஒரு ஸ்கோர், அதாவது ஒரு 170 அல்லது 180 அடித்து ஆர்சிபிக்கு ஒரு டாஸ்க்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்த சமாச்சாரமே வேற ஆகிப்போச்சு. அதாவது 20 ஓவர் முடிவில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அணி எத்தனை ரன்கள் அடிச்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 154 ரன் மட்டும்தான் அடிச்சுக்கிறாங்க. அதுவும் 6 விக்கெட் இழப்பிற்கு. அவங்க இன்னும் 4 விக்கெட் கையில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 ரன்கள் சேர்த்து அடிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஸ்கோராக கூட நின்றுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பான ஒரு ஸ்கோராக இருந்திருக்கும். 170ங்கும் போது ஆர்சிபி அணி பேட்டிங் பண்ணும்போது அந்த 170 டிவைட் பண்ணால் கிட்டத்தட்ட 10 ஓவர்களுக்கு 85 ரன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா 20 ஓவர்களுக்கு 85 டிவைட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 ரன்னு வேணும். அதாவது ஒரு ஓவருக்கு 8.50 அந்த பர்சன்டேஜ் ரன்னு தேவைப்பட்டது. அதை பார்த்தீங்கன்னா இவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு 170 அடிச்சிருந்தா கூட அந்த ராயல் சேலஞ்சருக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஸ்கோராக இருந்திருக்கும். இந்த 154ங்கும் போது கிட்டத்தட்ட இது ரொம்பவும் ஈஸியான ஸ்கோரு. அதாவது இப்போ இருக்கிற டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அவங்க இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா 12 ஓவர்லேயே முடிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமையான பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இந்த 154ங்கும் போது ஓவருக்கு எத்தனை ரன்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6.5% இருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 6.5ங்கிறதோட 7 ரன், அதாவது 6 பாலுக்கு ஒரு ஓவருக்கு 7 ரன் அடித்தாலே கிட்டத்தட்ட ஈஸியாக சுலபமாக இந்த வெற்றியை ஆர்சிபியினால் கொண்டாட முடிஞ்சிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு ஸ்கோரை அடித்து வச்சுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தேவைப்படுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பேட்டிங்கில் சொதப்பின மாதிரி பவுலிங்கில் சொதப்பாமல் ஓவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ரன்ஸ் கொடுக்க முடியாமல் விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டுமே இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சாதகமாக முடியும். அதை தாண்டி இவங்க எப்பயும் போல் நார்மலாக போடுற மாதிரி போட்டு கிட்டத்தட்ட 1-2 ஒரு 3 ஓவர் அவங்க 15 ஒரு 10 ரன்களுக்கு மேலே அடிச்சிட்டாலே ஆட்டம் பார்த்திங்கன்னா அவங்க கைகளுக்கு ஈஸியாக போயிடும். அதில் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே தெரிஞ்சு போயிடும் ஆர்சிபி அணி ஈஸியாக வெற்றி பெற்றுருன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மேட்ச் சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் போயிட்டுருக்குது. என்ன நடக்க போகுதுங்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம்.